ஏல விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தோட்டத்தில் மருந்தடிச்சு 30 நாள் ஆச்சு. அதனால் இப்போது மருந்து கொடுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த நவம்பர் மாதத்தில் வெயிலும் பனியும் நல்லாவே இருக்குது. காலையில் 8-9 மணி வரைக்கும் நல்ல பனிமூட்டம், 9 மணிக்கு மேலே வெயில், சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு மேலே திரும்பவும் பனிமூட்டம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம தோட்டத்துக்கு செடிகளுக்கு அத்தியாவசியமான தேவையான மருந்துகளை அடித்து கொடுத்தா தான் தண்டுதலப்பானில் இருந்தோம் சொறி உண்டாக்குற பூச்சிகளில் இருந்தும் காய்களையும் செடியும் பாதுகாத்து நல்ல மகசூலை எடுக்க முடியும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட பூச்சிக்கொல்லி என்னென்னா அட்மாஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் சியான்ட்ரான் லிப்ரோல் 7.3%, டைஃபென்த்யூரான் 36.4% எஸ்சி ஃபார்முலேஷனில் இருக்கிறது. இது 200 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 70 மில்லி. ப்ளஸ் அது கூட பொட்டாசியம் பாஸ்போனேட்டு அது ஒரு 400 மில்லி கலந்து கூட பசையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணேன். காய் எடுக்கிற சமயம் ஆயிடுச்சு. நம்ம கழிஞ்ச ரவுண்டு கொடுத்த ஃபோலியார் உரம் நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்னிக்கு 5 காய் இருக்குது, சில இதில் 6 காயெலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரமும் நல்லா பாலிஷாக இருக்குது பாருங்கள். செடிக்கு என்ன தேவையோ அதை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறப்ப செடியில் நமக்கு தேவையான ஈல்டு கிடைக்குது. நன்றி உறவுகளே. இதுபோல் புது சரங்களில் காய் ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த கொஞ்சம் த்ரிப்ஸ் பிரச்சனை இருந்தது, அதனால தான் நான் வந்து அட்மாஸ் கொடுத்தேன். நீங்களும் உங்கள் தோட்டத்தில் செடியில் என்ன பாதிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பூச்சிக்கொல்லிகளும் பூஞ்சான கொல்லிகளும் பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்ரிமேன். நன்றி உறவுகளை.